கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த 7 வார்த்தை ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை இந்த நாளில நாம் இந்த ஜாய்டி வழியாய் உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளில இந்த வார்த்தையை கவனமாக நாம் கேட்கலாம். அவர் 7 வார்த்தையை ஜனங்களுக்காக கொடுத்து அவர்கள் இந்த வழியில் நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த 7 வார்த்தையை இந்த நாளில பேசும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல என்னை மறைத்து வைத்திருக்கிறபடினால் நாம் ஜெபித்து இந்த வார்த்தைக்குள்ள போகலாம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பா நேசிக்கிற அருமை தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறைந்து 7 வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பும்படி, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நாங்கள் ஆண்டவரே அன்பாக இருக்கும்படி எங்களுக்கு கொடுத்த அந்த 7 வார்த்தைகளை இந்த நேரத்தில் பேசும்படியா நீ செய்த பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் காக்கட்டும் சுவாமி. இது ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்கள் பிரசனம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே அப்படி நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே, ஆமே. முதல் வார்த்தை ஆண்டவர் அங்கள் மன்னிக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமே, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த நாளில் அவர் இந்த சிலுவையில் முதல் அந்த மன்னிப்பு என்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு 2 கள்ளர்கள் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். அவர்கள் அவரை குறித்து பேசும்போது அந்த துன்ப நேரத்தில் கூட பிதாவை நோக்கி தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத செய்கிற இவர்களை மன்னிங்கள் என்று சொல்லி அங்கு அந்த மன்னிப்பை பற்றி அங்கே பேசுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்துவராக இருக்கிற நாம், கிறிஸ்து பிள்ளைகள் என்று நாம் ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கிற நாம், இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த மன்னிக்கிற தன்மை வேணும் என்பதை தான் ஆண்டவர் அந்த சிலுவையில் அங்கு பேசியிருக்கிறார். அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை அங்கு இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. அங்கு சொல்லுகிறார் பாருங்க, அந்த மன்னிப்பு, அவர் அந்த மன்னிக்கிற அந்த தன்மையை அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். உங்களை துன்பப்படுத்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு விரோதிகளை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை சொல்ல நாம் பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு மன்னிப்பு தேவைப்படுகிறது. நாம் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை விதத்தில் இன்னைக்கு நாம் மன்னிக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தில் நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மன்னிப்பு நம்ம இடத்துல இருக்கிறதா என்றால் இன்னைக்கு நிறைய இடத்துல அது இல்லைங்கிறதான் காண முடிகிறது, கேள்விப்பட முடிகிறது, அது சொல்லப்படுகிறதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை இப்படி நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமே, அறியாதனால செய்கிறார்கள். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நான் இன்னைக்கு வேஷம் போட்டு இப்படி தரித்து ஆண்டவரை நான் வெளிப்படுத்தலான்னு சொல்லுவதை விட நம்முடைய நடத்தையில, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய பேச்சில, வார்த்தைகளில அந்த மன்னிக்கிற தன்மை, அந்த கீழ்ப்படுகிற தன்மை, அந்த பொறுமை தன்மை இருந்தால்தான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்த முடியும் என்பதை தான் ஆண்டவர் அந்த சிலுவையில முதல் வார்த்தையை அங்கு மன்னிக்கப்படுகிறார், மன்னிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவன், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் என்று சொல்லி நாம் இன்னைக்கு அவருக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அதுதான் இன்னைக்கு அந்த வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த பிதாவை நோக்கி சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது நீ இன்னதென்று அறியாத செய்கிற இவர்களை
மன்னிங்கள் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். ஒரு மன்னிப்பு தன்மை நமக்கு வேண்டும். நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய தொழில் செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் நமக்கு உண்மையாய் உத்தமமாய் நாம் செய்யும்போது நமக்கு அந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் இல்லாதபடி நம்மளை நேசித்து அதை நம்மளோடு கூட அன்பாக இருப்பார்கள். நம்மளை விரோதமான காரியங்களை பேச ஆரம்பிக்கும் போது தான் நாம் யோசிக்க வேண்டும், இந்த வெறுப்பும் கசப்பும் எதனால் என் மேல் வருகிறது என்று சொல்லி நாம் அங்கு அறிய வேண்டும். அதுதான் இயேசு அங்கு அறிகிறார். அந்த அறிகிறதை பார்க்கிறோம். இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத செய்கிறார் என்று அந்த வேதம் சொல்லுங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் ஊழியக்காரனோ இந்த அவருடைய வார்த்தையினால் அன்பாய் இருக்கிறான், நீங்களோ முறிந்து அழுவீர்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அந்த பயம், அந்த திகில், அந்த வேதனை, துக்கம் இருக்காது. காரணம், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறபடினாலே அந்த மன்னிக்கிற தன்மை, அந்த விட்டு கொடுக்கிற தன்மை, இவைகள் நம்ம இருக்கிறது. இன்னைக்கு நாம் அதை எப்படி யோசித்து பார்க்கிறோம்? என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கிறோம், நாம் செய்தி கொடுக்கிறோம், நாம் திருவிருந்து கொடுக்கிறோம், நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றிருக்கிறோம். நம்மிடத்துல ஒரு மன்னிக்கிற தன்மை இருக்குதா, நம்மிடத்துல ஒரு உண்மை இருக்கிறதா என்பதை அறிந்துதான் இந்த நாளில் நாம் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 2 கல்லனுக்கு மத்தியிலையும் அவர் ஒருவனும் அங்க மன்னிக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் இன்னைக்கு நம் தகப்பன் செய்கிற ஒரு காரியத்தை நம்மளால மன்னிக்க முடிகிறதா? பிள்ளைகள் செய்கிறத ஏதோ ஒரு தவறை வைத்து நம்ம மன்னிக்க முடிகிறதா? நம்முடைய பெற்றோர்கள், கூட பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிகள், நம்முடைய சார்ந்தவர்கள், சபையில் ஊழியர்கள், இப்படி யாராவது மன்னிக்க முடிகிறதா? எத்தனை விதமான கோபப்படுகிறோமே என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை. இதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்திகள் அந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று சொன்னால் நீ ஒருவரை நீ மன்னிக்கப்பட வேண்டும், உனக்கு அந்த மன்னிக்கிற தன்மை வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ஒரு குடும்பத்தில் அண்ணனும் தம்பியுமாய் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு ஓய்வு நாள் சபையில் ஆராதனை செய்தபோது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த இராணுவங்கள் நின்று அந்த ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டு அதில் ஒருவரை அவர்கள் துப்பாக்கியினால் சுட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தன் கண்ணுக்கு எதிரிலவே தன் சகோதரன் அங்கே இறந்து போகிறதை அங்கே பார்க்குறோம். இந்த சகோதரி எப்படியோ ஒரு விதத்தில் அங்கிருந்து அவர்கள் தப்பித்து வெளியே போகிறார்கள். போய் அவர்கள் பல நாள் வாழ்ந்த பிறகு ஒரு நாள் அந்த மருத்துவமனையில் அவர் சகோதரனை எந்த ஒரு இராணுவ அதிகாரி சுட்டாரோ அவர் அந்த இடத்துல வியாதியினால் ஒரு நாள் அந்த இடத்துல அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அப்பொழுது அந்த மருத்துவமனையில் இந்த சகோதரி அவருக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள். மருத்துவம் பார்க்கும்போது அந்த சகோதரி யோசிக்கிறார்கள், என்னுடைய தம்பியை இவர்தானே துள்ள துடிக்க இரத்த வெள்ளத்தில் கொண்டார் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். யோசிக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவத்தை பார்த்து எல்லாம் சுகம் கொடுத்த பிறகு அவர் நல்லான பிறகு ஒரு நாள் அவரே யோசித்து பார்க்குற, உங்களை எங்களை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனை தான் அவன் கண் முன்னாடி அவனை நான் துப்பாக்கினால் சுட்டேன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அப்போ அவர் கேட்கிறார், உங்களுக்கு எப்படி எனக்கு மன்னிக்கிற தன்மை வந்தது, உங்களால் எப்படி அந்த மன்னிக்க முடிகிறது என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொல்லுகிறார், நான் இயேசுனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுனுடைய பிள்ளை. இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எனக்கு தாழ்மை கொடுத்திருக்கிறார், எனக்கு கீழ்ப்படிதலை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் மருத்துவத்திலே உங்களுடைய உயிரை எடுத்திருக்கலாம், ஆனா இயேசு என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு அந்த மன்னிக்கிற தன்மை இருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரி அந்த இராணுவ வீரரை சொல்லி அவரும் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாராம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு நாம் மன்னிக்கிற சூழ்நிலையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளால யாரை மன்னிக்க முடிகிறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஜெபிக்கிறோம், பிரசங்கியார்ன்றோம், ஆராதனை செய்கிறோம், பாடுகிறோம், ஊழியம் செய்கிறோம், ட்ராக்ஸ் கொடுக்கிறோம், எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான். ஆனாலும் நம்ம இடத்துல அந்த மன்னிக்கிற தன்மை இருக்கிறதா? அதை தான் இன்னைக்கு இயேசு அந்த சிலுவையிலே பார்த்தவர் சொல்லுகிறார், எத்தனை ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார பிள்ளையே,
உன்னிடத்துல மன்னிப்பு இருக்கிறதா? மன்னிக்க முடிகிறதா? எத்தனை பெத்த தாய்களை வேதனைப்படுத்தி அள வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை சகோதரனிடத்துல ஒற்றுமை இல்லாதபடி இருக்கிறோம். எத்தனை சொந்த பந்தங்களை ஒற்றுமை இல்லாத இருக்கிறோமே. இன்னைக்கு நாம இந்த வார்த்தையை பேசுவோம். இந்த 7 வார்த்தையை பேசுறதுக்கு இன்னைக்கு கணக்கே இல்லை. ஆனா நம்மிடத்துல அந்த மன்னிக்கிற தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதுதான் அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது, மன்னிக்கிறோம். அந்த மன்னிப்பு இன்னைக்கு மன்னிப்பு இல்லையே. பாருங்க, அந்த அந்த மருத்துவத்தில் அந்த இருக்கிற அந்த நர்ஸு அந்த ராணுவ வீரனை மன்னித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் நான் மன்னிக்க முடியுமா? எத்தனை விதமான பேச்சுகளை பேசுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றென்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றென்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. ஆவி என்னென்று இயேசு தள்ளவை மாட்டார். அவளா உன்னை இயேசு அழைக்கிறாரே. ஆமென். ஆவி என்னென்று இயேசு தள்ளவை மாட்டார். அவளா உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிடாதே, நாடி ஓடி வா. கர்த்தர் இயேசுவை தஞ்சம் கொள்ளவே. தந்தை இயேசுவை தஞ்சம் கொள்ளவே. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றென்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை பார்த்தோம். நாம் இரண்டாவது வார்த்தைக்குள்ள போவோம். இரண்டாவது வார்த்தை நாம் பார்க்கும்போது அந்த அரவணைப்பு, அந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவர் அரவணைக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 39 43 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது வார்த்தையை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாய் டிவி எதில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பை தேவனுடைய பிள்ளைகளே, என் தாயாரை, தகப்பனாரை, என் சகோதரரை, சகோதரிகளே, கொஞ்சம் அந்த வார்த்தையை கவனமாக கேளுங்க. ஒரு கவனமாக கேளுங்க. பைபிளை கூட நீங்கள் கையில் வைத்து கூட ஆராய்ந்து பாருங்க. இந்த இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுகிற? ஒரு அரவணைப்பு. அந்த அரவணைப்பு, அந்த ரட்சிப்பு என்பதை இங்கே நான் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீர் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் அந்த கல்லறை அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் மனம் திரும்புகிறான், ஒருவன் ஆண்டவரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4:11 வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். ஹல்லேலூயா. எனக்கு கல்விமானி நாவியை கொடுத்திருக்கிறார். எப்படியாப்பட்டவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு கல்விமானுடைய நாவை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். கேவலமா பேசிக் கொண்டிருக்கிறான். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வீடுகளில், சபைகளில், கூட்டங்களில், விழாக்களில், பல இடங்களில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா.
வரும் நண்பர்களை, உறவினர்கள், கூட பிறந்தவர்கள், தாய் தகப்பனார், பெற்றோர், பிள்ளைகள், மருமகள் இப்படியாப்பட்ட பிள்ளைகளிடத்தில் நாம் எந்த அரவணைப்பில் இருக்கிறோம்? அல்லேலூயா. கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிலுவையில் சொன்ன ஒரு அரவணைப்பு. ஒரு சொல்லுவாருங்க, இந்த பத்திரிகையில பேர் போலாம் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அல்லேலூயா. என்னை கூப்பிடல, வரமாட்டேன், எனக்கு முன்னாடி உட்கார வைக்கல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, நீ போகும்போதுப்பா முன்னாடி போய் உட்காந்துராத, அவங்களுக்கு விசேஷமானவர்கள் வரும்போது உன்னை எழுப்பி பின்னாடி போய் சொல்லிடுவாங்க, அதனால நீ எங்க போனாலும் பின்னாடி உட்காரு. அல்லேலூயா. அந்த தாழ்மை, அந்த அரவணைப்பு பாருங்க. அங்க அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த அரவணைக்கிற அந்த ரெண்டு கலருக்கு மத்தியில் அவர் அரவணைத்து கொண்டிருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அரவணைப்பு, ரட்சிப்பு, ஒரு இடத்துல நாம் பேசி அவங்கள மனம் திருப்பி அந்த ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்பதை தான் இந்த 2வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த அரவணைப்புகள் நம்மிடம் காணப்படுகிறதா அப்படிங்கிறதா நாம் இன்னைக்கு இருக்கணும். பாருங்க, எனக்கு பைபிள் வாசிக்க எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா நம்ம எத்தனை விதத்தில் அவர்களை பேசுகிறோம். எனக்கு பாடல் கொடுக்கலன்னா எத்தனை விதத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு செய்தி கொடுக்கலன்னு சொல்லி எத்தனை விதத்தில் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகா, அக்கிரமக்காரன் அக்கிரமம் செய்யட்டும், அநியாயக்காரன் அநியாயம் செய்யட்டும், உண்மையா இருக்கிற நீ ஜெபித்து அப்படியாப்பட்ட ஜனங்களை நேசித்து ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரே, அதுதான் இன்னைக்கு இந்த 2வது வார்த்தையில சொல்லுகிறது. அந்த அரவணைப்பு, ரட்சிப்பு. ஒரு அரவணைக்கப்பட வேண்டும். பரவாயில்ல, அந்த குழம்பு நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்து அங்கே போக வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, எனக்கு அந்த பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல. அப்படி இன்னைக்கு என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை தான் இன்னைக்கு நான் பார்க்க வேண்டும், இல்லையா? இங்கே லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. பாருங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதுதான் இன்னைக்கு. எப்படி ஒன்றா நாம் பரலோகம் போயிடலாம், எப்படி ஒன்றா போயிடலாம், நாளைக்கு போயிடலாம், நான் இல்லை. அவர் எந்த நேரத்தில் வருவார், எந்த இடத்துல வருவார்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுதான் சொல்லுகிற, நம்ம ஒரு அரவணைப்பு வேணும். இல்லையா? அரவணைத்து நாம் போக வேண்டும். எல்லாத்தையும் கூட வைத்திருந்து நாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அந்த காலத்தில் பாருங்க, 5 அண்ணன் தம்பி 10 அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட ஒரே வீட்டில் இருந்து ஒரே வீட்டில் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த சந்தோஷ சமாதானம் இல்லையே, அந்த அரவணைப்பு இல்லையே, அந்த அரவணைக்கிற தன்மை இல்லையே. அதுதான் இன்னைக்கு ரட்சிப்பை இழந்திருக்கிறோம் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 2 பேரும் பேசி கொண்டிருக்கிற அந்த வேளையில் அவர் அரவணைக்கிறவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உன்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து 5 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, நான்லாம் எப்படியெல்லாம் இருந்தேன். சண்டைக்காரனாக இருந்தேன், கோவக்காரனாக இருந்தேன். ஆனால் 96 ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு கோபம் இல்லையா? என்னுடைய ப்ராப்பர்ட்டிலாம் கூட எல்லாம் அபகரிச்சாங்க, அதெல்லாம் கூட நான் கேட்கவில்லை, விட்டு கொடுத்துட்டோம். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 2வது வார்த்தையில் அந்த அரவணைத்து ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த தன்மை நமக்கு வேண்டும்னு சொல்ல. எனக்கு முடியுமா? இன்னைக்கு பேசுறாரு, இவரால் முடியுமான்னு சொல்லி. ஆமா, நான் முடிந்ததுனால தான் இன்னைக்கு இந்த வார்த்தை இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம் என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடினால் பொய்யை கலைத்து அவனவன் பிறருடைய மெய்யை பேச கடவோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பமே பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பம். பாருங்க, தாய் தகப்பன் அந்த கஷ்டமான அந்த நாளிலே அவர்கள் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் 2 நாள் தான் வைத்திருந்தார். 3ஆம் நாள் சொல்லுகிறார், இன்னைக்கு என்னால் இதை வைத்திருக்க முடியாது, நீ என் தங்கச்சி வீட்டுக்கு போய்விடன்னு சொல்லுகிறார். அவங்க வேதனையோடு கூட அழுந்து, இல்லையா, நான் அதை விட நான் வெளியே போறேன்னு சொல்லி வெளியே வந்து உட்கார்ந்திருந்தாருன்னு சொல்லி
அந்த இடத்துல எனக்கு அவங்க சொன்ன ஒரு சாட்சியை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனோட அரவணைக்க முடியாதபடி இருக்கு. பெத்த தாயை அரவணைக்கல, பெற்றோர்களை அரவணைக்க முடியல, சபை மக்களை அரவணைக்க முடியல, ஊழியக்காரர்களை அரவணைக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த ரட்சிப்பின் தன்மை இல்லை என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, அப்போ அதனால தான் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சத்துருவா நமக்கு இறங்கி நமக்கு விரோதமான காரியங்களை இன்னைக்கு தரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவா இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானே, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடிப்பேன், ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு நான் கொடுத்து விடுவேன். ஏசாயா 63:10 வாசிக்கும் போது சொல்லுகிறார், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவிக்கு விசனப்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒருவேளை பேய் பிசாசு பில்லி சூனிய மந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். பாருங்க, சாமுவேல் தேவனுடைய பிள்ளைதான், அபிஷேகம் பெற்றவன் தான், ஆவியில நிரம்பினவன் தான், ஆண்டவருடைய பிள்ளைதான். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே தேவன் அவனுக்கு ஒரு பொல்லாத ஆவியை விட்டார். ஆவியை விட்ட பொழுது பாருங்க, அப்பொழுது ஒரு நாள் அவன் சாமுவேலை எழுப்பி கேட்கும் போது சாமுவேல் சொல்லிட்டார், கர்த்தர் உனக்கு சத்துருவா இருக்கும் போது அவனுக்கு நான் நன்மை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இதை தான் இன்னைக்கு நான் ஒருவரை ஒருவர் தாழ்ந்து கீழ்ப்படிந்து பணிந்து பயந்து ஒருவரை ஒருவர் நம்மளை காரி துப்பினாலும், நம்மளை வேதனைப்படுத்தினாலும், நம்மளை துன்பப்படுத்தினாலும் அதை எடுத்துக்கொள்ளாதபடி அவர்களை அரவணைத்து நாம் போக வேண்டிய ஒரு பெரிய சூழ்நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த 2வது வார்த்தையை சிலுவையில் நம்ம கொடுத்திருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவர்களிலே எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள், மருத்துவங்களிலே, இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய கல்வி நிலையங்களிலே எத்தனை விதமான பொய்யும் புரட்டும் நாம் இருக்கிறோமே. வேதனை வராது. இன்னைக்கு சவுலுக்கு வந்த ஒரு வேதனை, பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சத்துருவாய் இறங்கி ஒரு மனிதனை உன்னிடத்துல பயன்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ அரவணைக்க வேண்டும். அந்த இடத்துல 2 பேரும் சத்துருவம், அந்த 2 பேர் இயேசுவை குறித்து பேசும்போது ஒருவன் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் 2வது வார்த்தை. நாம் அரவணைக்க வேண்டும், மற்றவங்களை அரவணைத்து நாம் செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லுகிறது. பாருங்க, ஒரு பஸ்ஸில் கூட போறோம்னு வச்சுக்கிங்க, அருமை சகோதரனே, அந்த பஸ்ஸில் அந்த கண்டக்டர் சொல்வார், மேலே போங்க, படிக்கட்டில் நிற்காதீங்க, விழுந்துருவேன்னு சொல்லுவார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அரவணைத்து ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை 2 தடவை சொல்லிட்டு 3வது தடவை இல்லைன்னு சார் டே போடா அப்படின்னு சொல்லிட்டா, இதுதான் இன்னைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவ அந்த இடத்துல நாம் சிலுவையில் அழைக்குடையவராக இருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துல, கடைகளில், எங்கே போனாலும் நாம் இந்த அரவணைத்து ரட்சிப்பை மற்றவங்களுக்கு விதைக்கத்தக்கதாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் இந்த 2வது வார்த்தையை ஆண்டவர் அந்த சிலுவையில் வைத்து சொல்லுகிறார். அந்த 2 கல்லணங்கள் மத்தியில் அவர் சொல்லுகிறார் இல்லையா, இன்னைக்கு நீர் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. அப்படி நாம் பேசி நடந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, நான் பிரசங்கத்தினாலும் டிராக்ஸி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொன்னாலும், நான் பேட்சி குத்திட்டு இருக்கிறேன், நான் ஏசா மாதிரி தாடி விட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு நாளும் மனம் திருப்ப முடியாது. நம்முடைய நடத்தைகள், செய்கைகள், வார்த்தைகள் தான் நாம் மனம் திருப்பி அரவணைத்து ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு 2வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை இதை கேட்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜாய் டிவியின் முன்னாடி இன்று உட்கார்ந்து கேட்கிற என் அருமை பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு எந்த விதத்தில் இருக்கிறோம்? நீங்க அப்படி தாழ்மையா இருந்து பாருங்க. இயேசு மன்னித்தது போல, இயேசு அங்க அரவணைத்தது போல நீங்க அரவணைத்து பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அன்பே அன்பே ஆருயிரே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிரே, ஆனந்தம் ஆனந்தம்
முதல் வார்த்தை பார்த்தோம், அந்த மன்னிக்கிறது. இரண்டாவது வார்த்தை பார்த்தோம், அரவணைப்பு, ரட்சிப்பு. இந்த மூன்றாவது வார்த்தை பார்க்கிறோம், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி சிலுவையிலே அந்த தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இந்த வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 25 26 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமே ஏற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை பாருங்க, அங்கு ஆண்டவர் அந்த தாயை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி இந்த மகனுக்கு சொல்லுகிறார். ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, யார் அந்த தாய், யார் அந்த மகன்? இன்னைக்கு நாம் எல்லாம் அந்த வித்தியாசம் பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு வாலிபன், என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அந்த வேதம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது, இது உன் தாயின் சொல்லி. யோவான் 2 அதிகாரம் 4 5 வரை வாசிக்கலாம். யோவான் 2 அதிகாரம் 4 5 வரை நான் வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த சிலுவையில இந்த மூன்றாம் வார்த்தையில இதவன் தாய், இதவன் தகப்பன் என்று உன் மகன் என்று சொல்லும்போது அங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு தாயை பற்றி தான் அன்னைக்கு பேசுறார் என்று சொல்லி நினைச்சிருக்கிறோம். தாய் அன்புள்ளவர்கள் தான், தாய் அரவணைக்கிறவர்கள் தான். தாய்களை பற்றி நாம் எவ்வளவும் அன்புள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில தாய்கள் பாருங்க, தன்னுடைய பிள்ளை கூட விட்டுட்டு ஓடிப்போறவர்கள் இருக்கிறார்கள், தன் தகப்பன் ஓடிப்போற இருக்கிறார்கள், பிள்ளையை கவனிக்காதவர் இருப்பார்கள், பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிற தாய் தகப்பனை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார், யார் இந்த தாய் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் அந்த 1 8 வரை வாசிக்கும் பொழுது அங்க தேவனுடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, இது அஞ்சாணிக்குள்ள சொல்லப்படுகிற விபச்சாரமா இருக்கிறது அல்லவா? அப்படி சொல்லி இவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொரிந்தியர்ல பவுல் அங்க அழகா எழுதுகிறார். அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மணவாளன், நாம் சபை மக்கள் மணவாட்டி, இவங்கள் இருவருக்கும் நடுவிலே நான் இந்த அங்கியை போட்டு ஊழியம் செய்கிறவர், நான் அவருக்கு மகன், மணவாளனுக்கு நான் மகன், மணவாட்டிக்கு நானும் மகன். அப்ப இருவருக்கும் நான் மகனா இருக்கிறபடினாலே இந்த சபை மக்கள் எனக்கு தாயா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் ரொம்ப விவரமா சொல்லி கொடுக்கிறார். சீசரை பார்த்து சொல்லுகிறார், இதவன் தாய், இதவன் மகன். அப்ப நான் பூலோகத்தினுடைய வழியில பார்க்கும்போது நான் ஆவிக்குரிய தகப்பன், என் சபை மக்கள் முழுவதும் என் மகள்கள், என் மகன்கள். அல்லேலூயா. இதைத்தான் இயேசு 3வது வார்த்தை நாம் சொல்லுகிறார். இந்த 3வது வார்த்தையை நான் எப்படியெல்லாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம், உலகத்தினுடைய தாயை வைத்து பேசுகிறோம். அது தவறல்ல. உலகத்தினுடைய தாயில் அன்பா இருக்கக்கூடிய 99% இருக்கிறார்கள். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் இன்னைக்கு பிள்ளைகளை விட்டு ஓடி போறவர்கள், பிள்ளையை குப்பையில தூக்கி போட்டவர்கள், தொட்டில தூக்கி போட்டவர்கள், கொலை செய்கிறவர்கள், இப்படியா இருக்கிற மத்தியில இப்படியாப்பட்ட பிள்ளைகளிடத்தில் தாயை பற்றி பேசினால் இந்த தாயை பற்றி அவர்கள் என்ன எடுத்துக்கொள்வார்களா? என் தாய் என்னை விட்டு போய்விட்டால் இந்த தாயை பற்றி இவர் பேசுறார் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனா இங்க இயேசு சாமி அந்த தாயை பற்றி சொல்லல, இன்னைக்கு ஊழியக்காரனை பற்றி தான் சொல்லுகிறார், ஊழியக்காரர்களை பற்றி தான் சொல்லுகிறார், ஜெபிக்கிற பிள்ளைகளை பற்றி தான் சொல்லுகிறார். ஆராதனை சரி பாடுகிற அத்தனை பேரும் கடவுளுடைய வேலைக்காரரா இருக்கிறபடினாலே, நீ என் வேலைக்காரன், எனக்கு நீ மகனா இருக்கிறபடினாலே, என் சபை மக்கள் எனக்கு மனவாட்டியா இருக்கிறபடினாலே, இந்த சபை மக்கள் அனைவரும் உனக்கு தாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தாயா நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை சபைகள் இல்லை, தவறான காரியம் நடக்கிற. அதை தான் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த 23 வசனத்தில் சொல்லுவார், அவர் நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு காப்பு நாடாகளை போற்றுக்கொண்டு
விதவைகளிடத்துல பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவங்க எல்லாம் மோசேயுடைய ஆசனத்தை அமர்ந்திருக்க ஆசைப்படுகிறார்கள். சந்த வெளிகளிலும் மந்தனங்களிலும் ரபி என்று அழைக்கப்பட ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் என் அருமை தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உயர்ந்தவன், உயரம், இன்னைக்கு பட்டம், பதவி என்னை விட வேற யாரும் இல்லை என்று சொல்லி இருக்கிற நீங்கள் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இந்த தாய், இந்த சபை மக்கள் தாயாகி உனக்கு தாய். நீ ரொம்ப ஜாக்கிரதையா ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை திருவிருந்து கொடுக்கிற, ஞானஸ்தானம் கொடுக்கிற, திருமணத்தை நடத்தி வைக்கிற போதகர்களே, சபை மக்கள் மேல உன் இச்சையான கண்கள் படக்கூடாதுன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். இதுதான் இன்னைக்கு இந்த மூன்றாவது வார்த்தை. அதை தாங்க கொரிந்தியர் எழுதுகிறார். ஒருவன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே, இது அஞ்சானிக்கு சொல்லப்படுகிற விபச்சாரம் அல்ல என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல எழுதுகிறார். ஓசியாவில் எழுதும்போது பாருங்க, ஓசியா 3ஆம் அதிகாரம் அந்த 1 வாசிக்கும் பொழுது அங்கு அந்த வசனம் சொல்லுகிறது. ஓசியா 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப விவரமா சொல்லுவார். எப்படி ஓசியா இந்த தீர்க்க தரிசன புஸ்தக வார்த்தைகளை ஏற்றி எப்படி நடந்தார் சொல்லுவதற்கு மிகவும் பயமா இருக்கிறது என் அருமை தேவனுடைய பிள்ளைகள். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் ஒற்றை கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு. ஓசியா 2ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும், உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும், உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூகமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோடு வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தானங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரித்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக. ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லுகிறார், எனக்கு தாயும் இல்லை எனக்கு மகளும் இல்லைன்னு சொல்லுகிறார். அங்க யோசிப்பு சொல்லுகிறார், அப்படியாப்பட்ட விபச்சாரம் செய்கிற இடத்துல போய் நீ நேசித்து இதை செய்யாத, உனக்கு என்ன தேவை நான் செய்யறேன்னு சொல்லி இதை செய்யன்னு சொல்லி சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே. இப்படி பேசுறோம் என்று சொல்லி இதை நீங்கள் மனதில் ஏற்றி கோபப்படாதீர்கள். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு எத்தனை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தவறான காரியத்தை யோசித்து கொண்டிருக்கிறோம். பணத்துக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சொத்துக்குமாக இன்னைக்கு ஊழியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் மேலங்கி கேட்டா கீழங்கி கொடுத்து விடுன்னு சொன்னாரே. அதுதான் இன்றைக்கு இந்த 3ஆவது வசனத்துல சொல்லுகிறார். உன் சபையில் இருக்கிற அத்தனை பேர் உனக்கு தாய், மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து சொல்லுகிறார் சிலுவையில. ஹல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மணவாளன், சபை மக்கள் மணவாட்டி, உங்கள் இருவருக்கும் வேலை செய்கிற நான் மகன், என் தகப்பன் என் தாய் என்று நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பூலோகத்தின்படி பார்த்தால் இல்லையா, அந்த நான் ஆவிக்குரிய தகப்பன், என் சபை மக்கள் எனக்கு மகள்கள் மகன்கள் என்று சொல்லி நேசிக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த 3ஆவது வார்த்தையை சிலுவையில் அவர் சொல்லுகிறார். இப்படி சபை மக்கள் வஞ்சிக்க கூடாதபடி இன்னைக்கு எச்சரிக்கையா நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த கண்களின் இச்சையிலிருந்து விலகி ஓட வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு விரோதமான ஆவியும் ஆவிக்கு விரோதம் மாம்சம் இச்சைக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாதபடி இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக செயல்படுகிறது. மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கிய, கோபம் என்று சொல்லுகிறது. ஊழியத்தை செய்கிற நாம் எத்தனை பரிசுத்தத்தில் காணப்பட வேண்டும், எத்தனை உத்தமத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் எச்சரித்து நமக்கு சொல்லுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இருக்கு இந்த 3ஆவது வார்த்தை. இந்த 3ஆவது வார்த்தை இன்னைக்கு தாய் தாய் நம்ம சொல்லி அது விவரம் தெரியாத இருக்கிறோம். எந்த தாயா? இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு சபை மக்கள் அத்தனை பேர் தாயா இருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது, பூலோகத்திலிருந்து பார்க்கும்போது சபை ஊழியக்காரருக்கு சபை மக்கள் மகன் மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இந்த 3ஆவது வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இன்னைக்கு யார் இந்த தாய், யார் இந்த மகள் என்று, அதான் ஓசேல அழகா சொல்லுவார்.
இவள் வேசித்தனம் பண்ணுகிறபடினாலே இவள் எனக்கு மகளும் அல்ல, இவள் எனக்கு தாயும் அல்லன்னு சொல்லி ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா சொல்லி அப்புறம் ஓசியாவுக்கு சொல்லுகிறார், அவளை நேசித்து இந்த மாதிரி பாவத்துக்கு உள்படாதபடி அவளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யன்னு சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான சகோதரிகளே, ஊழியத்தை செய்கிற நாம் எத்தனை விதமான இன்னைக்கு இச்ச ரோகத்துக்கு இடம் கொடுத்து நாம் அபிஷேக வரங்களை வல்லமை இழந்து இன்னைக்கு நாம் வியாதியிலையும் விபத்திலையும் பலவிதமான கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இதுதான் என்பதை இன்னைக்கு இந்த 3வது வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மிக ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்த தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்ன சுமப்பவர், தந்த தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்ன சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமும் பாவம் அகற்றினீ, கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரமும் பாவம் அகற்றினீ, அத்தனை தூரமும் பாவம் அகற்றினீ, அத்தனை தூரமும் பாவம் அகற்றினீ. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்த தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்ன சுமப்பவர், தந்த தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்ன சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. அல்லேலூயா. நாம் 3 வார்த்தை முடித்து இப்பொழுது 4வது வார்த்தைக்குள்ள நாம் போகிறோம். இந்த 4வது வார்த்தையில சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்தால் இந்த தேவனுடைய வார்த்தை இங்கே எப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த சிலுவையில 3 வார்த்தை முடித்து 4வது வார்த்தையில அங்கு சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22ஆம் அதிகாரம், என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் நிற்கிறீர் என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 53ஆம் அதிகாரம் அந்த 10-12 வாசித்து பாருங்க. அங்க அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாகி அவரை
பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் ஆண்டவர். இன்னைக்கு அதுதான் ஊழியக்காரராகி நாம் உண்மையான ஊழியக்காரர்களே, ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி இந்த வேதனை இந்த துக்கம் யார் கையில் இருக்குன்னு தெரியப்படுத்துவார். மற்றவங்களுக்கு வருகிற வேதனை, மற்றவங்களுக்கு வருகிற பாவம், மற்றவர்களுக்குள்ள இருக்கிற துன்பத்தை ஒரு ஊழியக்காரனுக்குள்ள ஆண்டவர் அது கொடுத்து அதை அனுபவிக்கும்படியா செய்வார். அப்பொழுது நமக்கு அந்த உபத்திரம் வரும் பொழுது நாம் பயந்து விடக்கூடாது, ஐயோ எனக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லி. நாம் ஆண்டவரை அது சோதித்து அறிகிறார். அதனாலதான் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசித்தால் அந்த வசனத்துல சொல்லுகிறது, நான் இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் இந்த ஜனங்களுக்கு ஒரு வியாதியை கொடுக்க போகிறேன். இந்த வியாதியிலிருந்து ஜனங்களை நான் குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த வியாதியில் இந்த ஜனங்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல இந்த எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் அந்த 4-9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ கோதுமை மாவு நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதின் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்து கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்கள் உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 396 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்று மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். கயிறுகளால் கட்டுவார்கள். பாருங்க, மருத்துவமனையில கயிறுல கட்டி வைக்கிறாங்க. கை காலம் வச்சுக்கிறதுனால அந்த கயிறு பார்க்குறவங்க அந்த கை காலெல்லாம் கட்டி வைப்பார்கள். அடுத்து வாசிக்கலாம். நீ கோதுமையையும் வார்கோதுமையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்தில் வைத்து அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாயாக. நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு பாருங்க அளவு. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன அளவு சாப்பாடு, அளவு தண்ணி, இதை அப்போ எசேக்கியாவுக்கு ஆண்டவர் இது அனுபவிக்கும்படி அங்க அவரை பலப்படுத்துகிறார். அதுதான் இங்க ஆண்டவருக்கும் இந்த இடத்துல பலப்படுத்தும் போது தான் அப்படியாப்பட்ட அந்த சம்பவங்கள் அவருடைய சரீரத்தில் இறங்குறபடினால தான், அந்த பாவங்கள் அவரை அழுத்துகிறபடினால தான் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி அங்க கதறுகிறதை பார்க்கிறோம். அதுதான் ஏசாயா 53:10 ரொம்ப அழகா எழுதுகிறார். இன்னொரு தடவை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா 53:10 அந்த வேதனையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர்களுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் தமது சந்ததியை கண்டு போதும். அப்ப அதுதான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஊழியக்கார எங்களுக்கெல்லாம் கூட அதுதான். நான் ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேன், பயந்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம். எனக்கு என்ன தைரியம்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாசம் மூச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் என் மூச்சை எடுக்கணும்னு சொன்னா அவளை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய பாதத்தில் நான் இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல அப்படி நடக்குது. உடனே நான் ஃபோன் பண்ணி அந்த தாயாரை விசாரிக்கும் போது அவங்க சொல்லுகிறார், இப்பதாங்க எனக்கு அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்து மருத்துவமனைக்கு போவதற்காக வாகனம் கொண்டு வர சொல்லியிருக்கணும்னு சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கிறதுங்கிறதை நம்ம ஆண்டவர் எடுத்து அதில் தூக்கி போட்டு அவர் நம்மளை சாம்பிள் பண்றார். இதை தான் எசேக்கியாவுக்கு செய்தார். அப்ப எசேக்கியா ஒரு இடத்துல கேட்ப ஆண்டவர் சொல்லுவார், மனித கழிவனுடைய விரட்டியினால் நீ அப்போ சுடு எசேக்கியான்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவார், ஐயோ நான் தீட்டு உள்ளவன் அல்ல,
நான் பரிசுத்தமானவன், எனக்கு அது வேண்டாம்னு சொல்லுவார். அப்போ எசேக்கியேல் சொல்லுவார், நான் விரட்டி சாணத்தினால், மாட்டினுடைய சாணத்தினால் விரட்டி அதில் நான் அப்பம் சுடுகிறேன், சரி அப்படியே செய்யன்னு சொல்லுவார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் அந்த 4லேருந்து 9 வரைக்கும் இவ்வளவு விசேஷம் அப்போ எசேக்கியேல் அதில் தூக்கி போட்டு அந்த வியாதிகளை அனுபவிக்கும்படி அங்கே செய்கிறது போல தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சிலுவை மரத்தில் இந்த 4ஆம் வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உலக ஜனத்தினுடைய பாவம் அவருக்குள்ள அழுத்தி கொண்டிருந்தது, அதை சகிக்க முடியவில்லை. அதுதான் என் தேவனே என்று கதறுகிறார். எத்தனை துணிகரமாய் பைபிளை வாசிக்கிற, ஜெபிக்கிற, போதிக்கிற தேவனுடைய பிள்ளை என்று பெயர் வைத்துக் கொண்டு எத்தனை விதமான பாவத்துக்குள்ள நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். எத்தனை விதமான கோபம், எரிச்சல், பொய், களவுல இருக்கிறோமே. என் தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு 4வது வார்த்தையில ஆண்டவன் நின்று அந்த ரத்தம் சொட்ட சொட்ட மூச்சு விடாத முடியற நேரத்தில் கூட அந்த 7 வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? எப்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் வளரும்? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இந்த பாவம் அழுத்தல். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு விசேஷமா சொல்லுகிறது. புலம்பல் 1:2. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்டு நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். என்ன நோக்கி பாருங்க. உங்களால எனக்கு துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது. இன்னைக்கு நினைக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு அச்சாணியா வச்சிருக்கிறோம். பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மந்திரம்னு சொல்லி அவைகளாம் கிட்ட வர முடியாது, அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு பிதாவும் இயேசுவா இருக்கும்போது நம்மளுக்கு அவர் அன்பா இருந்தார்கள். ஆனா கர்த்தரா வரும்போது அடிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியா வரும் பொழுது இம்மைக்கும் மறுமைக்கும் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதை தான் இன்னைக்கு இயேசு சாமி அந்த இடத்துல அதை அனுபவிக்கிறார். இந்த ஜனங்களுடைய பாவங்கள் அவரை அழுத்துகிறபடினால தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை தன் மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. கொஞ்சம் இன்னும் அந்த 7 வசனம் வாசிமா. 5. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு எத்தனை போராட்டம், பிரச்சனை வரும் பொழுது அது மற்றவங்களை நோக்கி பார்க்காதபடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு வருகிற அந்த இச்சைகள், நமக்கு வருகிற அந்த போராட்டம் எல்லாம் பாருங்க. ஒரு ஊழியக்காரரிடத்துல, ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு அந்த சாட்சி சொல்கிறதை பார்க்குறோம். ஒரு கூட்டம் நடந்ததாம். அந்த கூட்டம் நடந்தது ஒரு 70 வயசு மதியத்தக்கதான ஒரு தாயாராம். அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அவர்களை கண்களினால் பார்த்திருக்கிறார், இவரும் பார்த்திருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த இவ்வளோ வயசுல ஒரு ஆசை இச்சை இருக்கிறதுன்னு சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார். அப்போ இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்து மிகவும் அழுது செபித்தாராம். அந்த அம்மையாரை பார்த்து இச்சைத்து விட்டேனேன் என்று சொல்லி அழுதபோது தான் அப்போ அவர் சொல்லுகிறார், இல்லையா, அந்த பாவம் எல்லா ஜனங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் இல்லையா, அதை தான் இன்னைக்கு அழுத்துகிறது. நாங்களாம் அவருடைய பாதத்தில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறோங்க. பாருங்க, அந்த புலம்பல், ஏசை, அவங்க எல்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இசைக்கு எல்லாம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் எப்படி இருக்கிறோம்? அந்த என் தேவனே ஏன் கைவிட்டீர், இல்லையா? அதுதான் இன்னைக்கு தாவீது செய்த ஒரே பாவத்து நிமித்தமாய்தான் அந்த தேசத்துல கொள்ளை நோய் வந்துச்சு. காத்து அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். இந்த தாவீது செய்த பாவத்து நிமித்தமாய் அவனுக்கு கொள்ளை நோய் வேண்டுமா, அந்த ஊர்ல
பட்டயத்தால் வெட்டப்படணுமா, சத்துரு திரட்டப்படணுமான்னு சொல்லி அங்கு அனுப்பி வைக்கிறார். இதுதான் இன்றைக்கு என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு மற்றவங்களுடைய பாவத்தை இன்னைக்கு செய்யும்போது அந்த ஊழியக்காரர் நிமித்தமாய் அதிலிருந்து கண்டுபிடித்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து தப்பிக்க வைக்கிறதும் ஊழியக்காரனால தான் இருக்குது. அதில் விழுந்த அந்த பாவத்தினால அந்த ஜனங்களை அழிக்கிறதும் ஊழியக்காரனிடத்தில் தான் இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜாக்கிரதையாக ஊழியத்தை செய்யணும் என் ஊழியக்கார தேவனுடைய பிள்ளைகளே என்பதை தான் இந்த இடத்துல எச்சரிக்கிறது. பாருங்க, அதுதான் என் தேவனை ஏன் கைவிட்டீர். அதுதான் இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறோம். நான் ஊழியத்தை செய்யும்போது ஒருவர் வாங்க, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ தரேன், இப்படி வந்தால் அப்படி போயிடலான்னு சொல்லி ஊழியத்தை விட்டு அந்த பணத்துக்கு பின்னாடி போயிடுவோம். ஹல்லேலூயா. ஒருவர் நம்மளை எந்த விதத்தில் அழைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி நம்ம போறவர்களா இருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் வேணாண்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் நம்மளை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். இந்த சோதனையில நீ எப்படி நிற்கிறாய் என்று சொல்லி, அதுதான் இந்த 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் கைவிட்டு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 43, 49, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 26 இருந்து இப்படி அந்த எசேக்கியேல் முழுவதும் பாருங்க. அந்த பாவத்துக்குரிய காரியம் இன்னைக்கு வயதா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் இல்லையா, யாருக்காக இன்னைக்கு நாம் அலங்காரம் பண்ணுகிறோம்? என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது. இதைத்தான் அறிந்து தெரிந்து கொள்ளாமல் நான் பலவர்கள் மீது நாம் வாதித்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ பாஸ்டர்கள், ஊழியர்கள் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, இவைகளெல்லாம் விற்று விலக, இந்த ஜீவனத்தில் பெருமை, இதையெல்லாம் விற்று விலகி தேவனுக்கு அதுதான் சொல்ல, என் தேவனே ஏன் எனக்கு கைவிட்டு. ஆண்டுடைய இந்த உலக ஜனங்களுடைய பாவம் அவர் அமுக்குகிறது. ஹல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ, நான் ஆதியான பிள்ளை, என ஆதரிக்க யாரும் இல்லை, நான் ஆதியான பிள்ளை, என ஆதரிக்க யாரும் இல்லை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ. தகப்பனில்ல, நான் என்று சொல்ல யாரும் இல்லை, தாயும் இல்ல, தகப்பனில்ல, தான் என்று சொல்ல யாரும் இல்லை, எனக்கு பேர் சொல்ல பிள்ளை இல்லை, என ஆதரிக்க யாரும் இல்லை, பேர் சொல்ல பிள்ளை இல்ல, என ஆதரிக்க யாரும் இல்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் ஒரு நாள் ஒரு சாட்சி பாருங்க. ஒரு ஆவிக்குரிய சபையை சேர்ந்த ஒரு பாஸ்டர், நானும் ஒரு அருமை சகோதரி, என் மகள், என் தாய்க்கு மேலான அவர்கள், நாங்கள் இருவரும் சேர்ந்து நிறைய ஊழியம் செய்தோம். எங்களுடைய போட்டோகள்லாம் அங்கே போடுவார்கள். அந்த நாளில் எங்களை வெளியில் கூப்பிட்டு, அந்த நேரம் இவர் போய் அவங்க அந்த இடத்துல ஒரு சில, ஏங்க அந்த போட்டோலாம் போடுறீங்கன்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொன்னார். அவர் ஆவிக்குரிய சபைகள் இருக்கிற ஒரு பாஸ்டர். பாருங்க, சில நாள் கடைந்த பின்னு பாருங்க, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை 3 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியம் செய்தால் ஒருவேளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்.
ஊழியத்தில் தவறு செய்தால் தண்டிப்பார் என்பதை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு தேவன் 4வது வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறார்.